ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம சோழன் ஃபோன் எடுத்து அப்படியே செக் பண்ணிக்கிட்டு வரும்பொழுது, இந்த ராகவ் போட்ட ஸ்டேட்டஸ் வந்து நிக்குது. அதுல ராகவ் நிலாவுக்கு ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ண ஃபோட்டோவோட போட்டிருக்காப்லயா. அத பார்த்துட்டு சோழன் பயங்கர டென்ஷனா இருக்கிறாப்ல. இந்த பக்கம் நம்ம பாண்டியனை காமிக்கிறாங்க. நம்ம பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா, பெங்களூர் போறதுக்காக தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கார் எடுத்துக்கிட்டு வந்திருக்காப்லயாட்டுக்கு. நெறைய திங்ஸ்லாம் நெறைய இடத்துக்கு போய் வாங்கணும். அதெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்துக்கிட்டு பஸ்ஸில ஏத்த முடியாது இல்லையா? கொண்டு வந்து வச்சுக்கிட்டு. அதனால கார்ல போனா அங்கங்க ஏத்தி டிக்கில போட்டு எடுத்துட்டு வந்துரலாம் அப்படிங்கிற பிளான்ல கார் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாப்ல. அங்க வர்ற இந்த வானதி கார பார்த்த உடனே நானும் உன் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு நம்ம பாண்டியனை டார்ச்சர் பண்ணி கார்ல ஏறி உக்காந்துக்குச்சு. அப்புறம் என்ன நம்ம பாண்டியனை இதை டார்ச்சர் தாங்க முடியாம பெங்களூருக்கு அழைச்சிக்கிட்டு போறாப்புல. இந்த பக்கம் மதுரைக்கு போயிட்டு நம்ம சோழன் ரொம்ப டயர்டா வந்து வீட்டில் உக்காந்துருக்கிறாப்புல. நம்ம நடேசன் பிரியாணி வாங்கிக்கிட்டு வந்து சாப்பிட்றாப்புலையாட்டுக்கு. அப்போ போனா போகுதுன்னு சோழனுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம சோழன் வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாப்புல. இவன் புலம்புன உடனே நம்ம நடேசன் எப்பயோ கிளம்பி போயிடுறாப்புல. ஆனா இந்த சோழன் புலம்புல நிக்காம அப்படியே புலம்பிக்கிட்டே தான் இருக்கிறாப்புல. அந்த நேரம் பார்த்து நம்ம சோழனோட ஓனர் ஃபோன் பண்ணி இன்னொரு ட்ரிப்பு போக சொல்றாப்புல. ஆனா சோழன் இதுகிட்ட முடியவே முடியாது. நான் இப்பதான் வந்து உக்காந்துருக்கேன். அதுக்குள்ள இன்னொரு ட்ரிப்பா அப்படின்னு உடனே 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. இல்ல முடியவே முடியாது அப்படின்னு சோழன் அவாய்ட் பண்ணிடுறாப்புல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. இந்த பக்கம் பெங்களூருக்கு போயிட்டு நம்ம வானதியை காரில் வச்சுக்கிட்டு நம்ம சோழன் திங்ஸ் எல்லாம் வாங்கி வாங்கி காரில் வச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல. நேரமும் ரொம்ப லேட் ஆகிடுது. ஸோ சீக்கிரம் போகலாம் அப்படின்னு வானதி சொல்லி பார்க்குறாங்க. நான் தான் அப்பயே சொன்னேன்ல, நம்ம என்ன ட்ரிப்பாக வந்தோம், திங்ஸ் வாங்குறதுக்காக தானே வந்தோம். நீ இப்போயே போகணுன்னா நான் இன்னும் நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. கண்டிப்பாக நைட்டு 7 மணி ஆகிடும் அப்படின்னு சொன்ன உடனே வானதி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.